ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அமரன் படத்துலேருந்து ஹே மின்னலே இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவிபி வந்துட்டு ஒரு முன்னாடி வந்துட்டு டியூட் ஒன்று போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹே மின்னலே அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரொமோ 2 நாள் முன்னுக்கு ப்ரொமோ விட்டுருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஒரேடியாக பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சேஃப் வாட்ச் லைட்டர் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஹே மின்னலே எப்படி இருக்க போது, ஒரு மாதிரி மெலடி சாங்காக இருக்க போகிறான்னு இல்லையான்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஸோ வாங்க. 4 minutes 7 secondsங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு பாட்டோ இதோட ஆடியோ கேட்க போகிறீங்களோ, ஸோ ப்ளீஸ் வேர் த ஹெட்ஃபோன்ஸ், சரிங்களா? ஸோ செம்மையான ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஹே மின்னலே சாங்கை வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே Okay, yes. With countdown 3, 2, 1, go. Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நம்ம ஹரிச்சரன் மிலிட்ரி கேட்டப்ல வேற மாதிரி இருந்தாரு. செம்ம ஸ்ட்ரிக்டா, ஒரு மாதிரி செம்ம கட்ஸா இருந்தாரு. இதுல ஒரு மாதிரி டாடியோட தான் இருக்காரு. பட் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக், ஒரு மாதிரி நல்லா செட்டிலாக இருக்காருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்லாம் நல்லா இருக்குங்க. ஃப்ளூட் பிஜிஎம் நல்லா இருக்குங்க.
ஓகே கேஸ், ஹே மின்னலே ஒரு மாதிரி நல்ல ஒரு மெலோடி, ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க பாட்டு, மியூசிக்லாம். நம்ம ஜிவி பிரகாஷ் அவரோட ஒரு மாதிரி அவரோட மெலோடி சாங் தான் தெரியாத லவ் சாங்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எஸ்கே வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஒரு டீசர் மாதிரி ஒரு டீசர்னு நினைக்கிறேன், ட்ரெய்லரா டீசரா, அதில் வந்துட்டு எஸ்கே வந்துட்டு முக்குன் அவரோட கேரக்டர் தானே பயோபிக் தானே எடுக்கிறாங்க. ஸோ அவரோட கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆர்மி மேன், சரியா, மேஜர். ஸோ அவர் மேஜராக பார்க்கும்போது ஒரு மிலிட்ரியாக பார்க்கும்போது செம்ம ரஃப் அண்ட் டஃபாக செம்ம ஒரு மாதிரி மாசா இருந்தாருங்க. ஸோ அப்படியே லைக் வந்து இது காலேஜ் போர்ஷன் நினைக்கிறேன். ஸோ காலேஜ் பையன் மாதிரி அதே பியர்டு தான் வச்சிருக்காரு. பியர்ட்ல அழகா யாங்கா, ஸோ செம்மையா இருக்காருங்க. அவர் மனசு அப்படியே ஃபிட்டா, அப்படியே அந்த காலேஜ் அந்த டான் படத்துல வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்டா வருவார்ல, அதே மாதிரி இருக்காருங்க இப்போ வரைக்கும். ஸோ ரீசெண்டாக கூட எங்கள் மலேசியாவுக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு வந்திருந்தாங்க ப்ரொமோஷனுக்காக அமரன் படத்துக்கு. ஸோ யா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் த அமரன் டீம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ யா, அண்ட் கேஸ்டிங் சாய் பல்லவி சொல்லி ஆகணும், முக்குனோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க கேஸ்டிங்கை வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ வெரி குட் கேஸ்டிங். ஸோ அமரன் படத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சில விஷயம்லாம் போய்கிடுச்சு. மேஜர் மிலிட்ரி மேன் எப்படி வந்துட்டு பியர்டு வைக்க முடியும், தாடி வைக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஒரிஜினல் நம்ம மேஜர் முக்கோனே வந்துட்டு பியர்டு தான் வச்சுருப்பாரு, சரிங்களா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அந்த மேஜர் ஒரு போஸ்ட்னு ஒன்று சொன்னாங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு பியர்ட் வச்சுட்டு தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த போஸ்ட் இருக்க மேஜர் வந்துட்டு பியர்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறவங்க தான் வந்துட்டு க்ளீன் ஷேவ், அந்த மிலிட்ரி கட்லாம் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. நம்ம பசங்க உருவா போகிறாங்க, எதுலையாச்சும் நொட்டை சொல்கிறதுக்கு தான் மெயினாக காத்துக்கிருப்பேன். ஏன் இந்த பாட்டில் கூட கண்டிப்பாக நொட்டை தான் சொல்ல போகிறாங்க. ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, சரிங்களா. ஸோ யா, see you next video guys. ஸோ யாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருந்தோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, see you next video. Until then, signing off you, I'm Naveen. Take care. Bye.